இன்று ஆரம்பிக்கும் வீடு கட்டுமான பணியை இறைவன் ஆசீர்வதிக்கவும். எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இறைவனின் பாதுகாப்போடு வீடு விரைவில் கட்டி முடிக்கப்படவும் இறையாசு வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அருள் சேவியர் வளன் ஜான்ஸ்ராணி இவர்களின் 21வது ஆண்டு திருமண நாளில் இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் டயனா ரஃபினா இருவரும் ஞானத்திலும் பக்தியிலும் படிப்பிலும் உடலுள்ள நலத்திலும் சிறந்து வளரவும், குடும்பத் தலைவர் நல்ல உடல்நலம் பெற்று விரைவில் குணமடையவும் இறையாசி வேண்டியும் வேண்டிக் கொள்வோம். விசாலாட்சி என்ற விதிலாமேரி, செல்லையா, சூசியம்மாள், ஞானம்மாள், குழந்தையம்மாள், அன்னமரியாள், மெய்யலம்மாள் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காக வேண்டிக் கொள்வோம். அந்தோனிராஜ் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காக வேண்டிக் கொள்வோம். நசரேத் பீராயன், சேசம்மாள், வில்ஃபிரட் பெர்னாண்டஸ், செமீரம்மாள், இருதயசாமி, ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், ரெவர்டா மேரி, சுப்யாமினா மேரி இவருடைய ஆண்மலை பாதுகாவலுக்காக வேண்டிக் கொள்வோம். அமல் பீராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காகவும் உத்திரிகை தளத்தில் உள்ள ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே தாய் திரு அவை அன்னை மரியாளை அரசியாக போற்றுகிற அரசியான புனித கன்னிமரியா என்கிற விழாவினை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறார். அன்னை மரியாளினுடைய முன்னேற்புக்கு 8வது நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அன்னை மரியாள் ஆண்டவரின் அருகில் அமர்ந்து அரசியாக நம்மை தன்னை தேடி வருகிற பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தாயாக, ஒரு அரசியாக இருப்பதை இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து அரசருடைய தாய் நிச்சயமாக ஒரு அரசியாகவே இருக்க வேண்டும். இவர் எப்படி தன்னை இந்த அரசின் நிலைக்கு உயர்த்தி கொண்டார் என்று சொன்னால், தன்னை தாழ்த்தி கொண்டதன் வழியாக இவர் இந்த அரசின் நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டார் என்பதுதான் உண்மை. தன்னை கடவுளுக்கு அடிமையாக பாவித்ததன் வழியாக, அடிமை நிலையை ஏற்றுக்கொண்டதன் வழியாக அன்னை இந்த அரசு என்கிற மாபெரும் உயர்வை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஒரு அரசினுடைய பணி எதுவாக இருக்கிறது? என் அன்புக்குரியவர்களே, ஒரு தாய்க்குரிய பணியாக இருக்கிறது. நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒரு அரசன், அவருடைய மனைவி அரசி, அரசன் நாட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாருக்கும் வாழ்வை கொடுக்கக்கூடிய பணியை செய்கிறார் என்று சொன்னால், அந்த பணியை அந்த அரசன் செய்ய தூண்டுகிற ஒரு தாயாக அரசி விளங்குகிறார்.
அப்படித்தான் அன்னை மரியாளினுடைய வாழ்வையும் நாம் ஆழமாக பார்க்கிறோம். கிறிஸ்து அரசர் என்கிற ஆண்டவர் இயேசுவை, தன்னுடைய மகனை, ஏழை எளியவர்களுக்கு, துன்பப்படுகிறவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, தன்னை தேடி வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்வை கொடுக்க தூண்டுகிற ஒரு தாயாக இந்த அரசி அமைந்திருக்கிறார். அதற்கு அடிப்படையான காரணம் அவர் மனுக்குலத்தின் மீது, மனுக்குலத்தினுடைய மீட்பின் மீது அவர் கொண்ட ஆழமான அன்பு, தன்னை படைத்த, பராமரித்த, அழைத்த இறைவன் மீது அவர் கொண்ட நம்பிக்கை, அதன் வழியாக அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த அடிமை நிலை அர்ப்பணம் அன்னையை அரசியாக உயர்த்தி நிற்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அரசின் இடத்துல இந்த நாளில் நாம் சிறப்பாக நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்னையினுடைய தாழ்ச்சி, அன்னையினுடைய அடிமை நிலை அர்ப்பணம் நம்முடைய வாழ்வாக மாறட்டும். நாமும் அன்னையை போல வாழ்க்கையில உயர்வை பெற்றுக்கொள்ள அவர் நமக்காக வரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த திருப்பலியில அன்னையின் வழியாக நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த வழியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனமும் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் உம் பிள்ளைகளுக்குரிய ஆட்சியை அடைய அருள் தருவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை
தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை உடைத்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசரை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 113. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்ற பெறுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களின் விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எரியா விளக்கே
தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மை உமக்கு மாசற்ற பலியாக ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாவல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை முறித்து பாடுபட்டு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவருந்து அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருவுநின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை
நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டவை எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயின்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நிறைவேறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனில்
சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகினை படைத்து உயிரினை காக்கும் இறைவாய் எழுந்தருள்வாய். அலகையை அழித்து அமைதியை தந்த இறைவாய் எழுந்தருள்வாய். எந்தனின் இதயம் அமைதியை கண்டிட இறைவாய் எழுந்தருள்வாய். உந்தனின் அமைதியை உலகமும் கண்டிட இறைவாய் எழுந்தருள்வாய். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனோகராணி மையகராணி மண்ணினிலே புனித மாதுரி. விண்ணொளி தாரகை தாயினி கண்ணொளி தேற்றி ஆரணி. விண்ணொளி தாரகை தாயினி கண்ணொளி வீசிடும் ஆரணி. பாவமேதுமில்ல சீரி பாவிகளை செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி. மனோகராணி மையகராணி மண்ணினிலே புனித மாதுரி. ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டா